உலகத்தில் திராவிட ஆட்சி தான் நடக்கும். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி தான் நடக்கும். திமுக ஆட்சி தான் நடக்கும். தலைவர் ஸ்டாலின், அதுக்கு அடுத்தவர் சின்னவர், இளையவர். சின்னவர்னால் அது வேறு மாதிரி. அதனால் இளம் தலைவர். இளம் தலைவர்னால் நாங்கள்லாம் சொல்கிறது அவரை. ஏன்னா அவர் நல்ல பேச்சாளர். நல்ல நேற்று கூட நான் கேட்டேன், விருதுநகரில் அருமையான பேசினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் தான் திராவிட இயக்கத்தில். சும்மா சினிமாவில் நடிக்கிறது. எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்தவர்ப்பா. அதனால தான் அவர் வண்டி ஓடிச்சு. நான் ஒரு தவணை கோபமா கலைஞர்கிட்ட, நீங்கள் எங்கள் எம்ஜிஆர் ஆளுன்னு நினைப்பியா? நீ எத்தனை வருஷம் இருந்த? 72 15 87 15 வருஷம் இருந்தேன் எம்ஜிஆர்கிட்ட. சரி, நான் எத்தனை வருஷம் இருந்தேன் தெரியுமா? 30 வருஷம். நான் கதை யோசனை எழுதுவேன், அவன் நடிப்பான். நீ என்ன, நீ சீனியரா நான் சீனியரா அப்படின்னு கேட்டார். நீங்கள் தாங்க சீனியரை, ஒத்துக்கிறேங்க அப்படின்னு போயிட்டேன். கலைஞர்கிட்ட வாதிட்டு வெல்லவே முடியாது. நான் நேரடியாக வாதிடம் பண்ணியிருக்கேன். ஆனால் வாதிட்டு வெல்லவே முடியாது. அவர் உண்மையே சொல்லுவார். அப்போ ரைட்டு தாங்க, நீங்கள் தாங்க. அவன் என்ன கேட்டதப்பா, நான் இல்லாட்டி அவன் வந்துட்டு போகிறேன், இருந்துட்டு போகிறானப்பா. யாருன்னா உள்ளது என்னப்பா, திராவிட ஆட்சி தான் நடக்குது. அவன் என்ன பெரியாரை சொல்கிறேன், அண்ணாவை சொல்கிறேன், விடு அப்படின்னார். ஆட்சியை பற்றி கவலைப்படாத ஒரே தலைவர் கலைஞர் தான். இப்போ அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சிக்கிறா. கூட்டணியில் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவர் வச்சுக்கிறது. நேற்று கூட நான் செல்வ பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் என்ன செய்கிறது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறோம், நினைக்கிறேன். அது வேறு விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் சும்மா அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, தாவேக்கா, அந்த காணா அந்த காணா, எத்தனை காணா வந்தாலும் சரி தான். பூரா நடிகர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டலுமா? அவர் என்ன ஜாதி? ஜாதி கிடையாதுப்பா. நாமெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்றாக இருக்கிறோமே தவிர ஜாதி என்பது தேர்தலில் வெற்றி பெறாது. இங்கே இருக்கவே அனைவரும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். நான் வேணாம்னு சொல்லலை, இருங்க. ஆனால் இது தேர்தல் வென்று வரும்போது திராவிட இயக்கத்தை ஆதரிங்க. ஏன்னா திராவிடனாக இருக்க கற்றுக்கிறோம். திராவிடன் இருந்தால் தான் நம்ம எதிர்க்க முடியும் எல்லாரையும்.